சேனல் ஃபை நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போது சமீபத்தில் ஞானசேகரன் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இப்போது தண்டனை விவரங்கள்லாம் வந்துருச்சு. தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்லாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், யார் அந்த சார்? ஒட்டுமொத்த தமிழகமும் கேட்டது. அந்த சாருக்கான விடை இப்போது வரை கிடைக்கல. குறிப்பாக அந்த தீர்ப்பு வந்ததுமே அங்கே ஒரு வழக்கறிஞர் அம்மா சொன்னாங்க, நீதி கிடைக்கப்பட்டு விட்டது, இதற்கு மேலே நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா அதை நீதித்துறையை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி, உங்கள் மேலே தக்க நடவடிக்கைகள் பாயும் அப்படிலாம் அந்த அம்மா சொன்னாங்க. நாங்கள் எந்த ஒரு அவமதிப்பும் செய்யலை, ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். யார் அந்த சார்னு கேள்வி கேட்டுட்டு ஞானசேகரன் ஃபோன்லேருந்து அந்த சாரிடம் பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களுமே கேள்வி கேட்டாங்க. அதற்கு ஒற்றை பதில் என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு ஃபோன், அதனால் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃப்ளைட் மோடில் இருந்தால் பேச முடியாதுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? இப்போ நேரடியாகவே உங்களுக்கு நான் செஞ்சே காமிக்கிறேன். என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது பாருங்கள். நீங்கள் சொன்ன அதே கருத்து தான். ஃப்ளைட் மோடில் இருந்தால் யாரிடையும் பேச முடியாது, ஞானசேகரன் யாரிடம் பேசலை, குறிப்பாக அந்த சார்கிட்ட பேசலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னோடய ஃபோனை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒய்ஃபை ஆனில் இருக்குது, டேட்டாவும் ஆனில் இருக்குது. என்னோடய ஃபோனை அப்படியே திருப்பி ஃப்ளைட் மோடில் போடுறேன். ஏரோஃப்ளைன் மோடில் போட்டாச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு, டேட்டாவும் கட் ஆயிடுச்சு. இப்படி ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது அப்படியே அந்த ஒய்ஃபை மட்டும் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணினதுமே என்ன வருதுன்னு பாருங்கள் மேலே. ஃப்ளைட் மோடில் இருக்குது, ஒய்ஃபை சிக்னலும் வந்துருச்சு. இப்போது ஃப்ளைட் மோடில் தான் ஃபோன் இருக்குது. இப்போது இந்த ஃபோனுக்கு நான் ஒரு கால் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபோன் ஞானசேகரனுடைய ஃபோன் வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் அந்த சாரோட ஃபோன், யார் கால் பண்ணாங்களோ அந்த சார். இப்போ கால் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோன் அடிக்குதா? ஃபோன் அடிக்குதா? உங்கள் முன்னாடியே செஞ்சு காட்டுறேன். வாட்ஸ்அப் காலில் நீங்கள் ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் ஃபோன் பண்ணால் வரும், பேச முடியும். இதை தெரியாமல் இதை அடிப்படையாக கொண்டு ஒரு நீதியை வழங்கியிருக்கீங்க. ஃப்ளைட் மோடில் இருந்தனால அவள் யார்கிட்டையும் பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவாகவே செஞ்சு காமிச்சாச்சு உங்களுக்கு. நான் ஃப்ளைட் மோடில் தான் இருக்குது என் ஃபோனு, ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ யார் கால் பண்ணாலும் பேச முடியுது, நானும் இங்கேருந்து கால் பண்ணவும் முடியும். ஸோ கால் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஏர்ஃப்ளைன் மோடில் தான் ஃபோன் இருக்குது, மேலானா ஒய்ஃபை ஆன் ஆகிருக்குது, ஃப்ளைட் மோடில் தான் இருக்குது. ஸோ அப்படியே என் ஃபோனில் இருந்தே கால் பண்ணுறேன். ஃப்ளைட் மோடில் தான் கால் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபோன் வருதா? ஃபோன் வருதா? ஸோ கால் பண்ணவும் முடியும், காலை ரிசீவ் பண்ணவும் முடியும். இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் அடிப்படையாக வச்சு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கீங்க. இப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பெண்ணின் நிலை என்ன, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிலை என்னன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நல்லா எப்படியோ சுற்றி வளைச்சி ஏதோ ஒரு வகையில் முடிச்சிட்டீங்க. இதை நீங்கள் யாரை குறை சொல்கிறேன்னு தெரியல, நீதிமன்றத்தை குறை சொல்கிறதா இல்லை நீதித்துறையவே ஏமாற்றிட்டாங்களா இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கேள்வி தான் எழும்புது. ஸோ இந்த ஒய்ஃபைன்றது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கிடைக்கும். அங்கே ஒய்ஃபை எல்லாம், அது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி, அங்கே எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ 10வது ஞானசேகரன் அங்கே அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபர், அங்கே தொடர்பில் யாருக்கும் கண்டிப்பாக ஆள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நபருக்கு அங்கே ஒய்ஃபை கிடைக்காம இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த பெண் சொன்ன மாதிரி, அந்த மாணவி சொன்ன மாதிரி இவர் ஒருவரிடம் பேசியிருக்கார். அந்த பேசிய உரையாடலானது வாட்ஸ்அப் காலில் நடந்திருக்கு. ஸோ ஒய்ஃபை மூலமாக தான் அவர் பேசியிருக்காரு. ஏன் இவ்வளவு பண்ண முடிஞ்சவங்கனால அவங்களோட ஃபோன் நம்பரை ரெக்கார்ட் பண்ண முடியல? யாரோ கூட பேசியிருக்காங்க, என்ன அவங்க கூட பேசியிருக்காங்கன்னு கூட எடுக்க முடியாதா? எடுக்க முடிந்தால் தானே இந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அடிப்படையாக இந்த ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அடிப்படையாக இதை கொண்டு இவர் யாரிடம் பேசலை அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்த மக்களின் கேள்வியாக இனி இருக்க வேண்டும். மக்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கேள்விகளை எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த கேஸ் மறுபடியும் ரீகால் ஆகும். அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லார்ட்டையும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ் மறுபடியும் ரீகால் ஆகும், அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும். இதை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட ஒரு நல்ல தீர்ப்பையாச்சும் நீதித்துறை வழங்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.